ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் இப்போ 25க்குள்ளே பயங்கரமான கிரக மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. அதனால் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் ஜனவரி 24க்கு பிறகு பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு காரணமே தை மாதம்தான். தை பிறந்தா வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப தையில் நடக்கக்கூடிய சில கிரக மாற்றங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலனை கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களால் தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பாக நமக்கு பல ஆபத்துக்கள் வராமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் என்ன நடக்குங்கிறது நம்ம அப்பப்போ தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுதான் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு டெசிஷன் எடுக்கும்போது நமக்கு உதவியாக இருக்கும். அதனால் அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது தைங்கிறதுனால சில பரிகாரங்கள் செய்திங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்காக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். வாங்க அதை தெரிஞ்சுக்குவீங்க. தை மாதத்தில் கிரகநிலைகளை இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜனவரி 24க்குள்ளே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் ஜென்மத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டமானது அதிகரிக்கும். 6வது இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பதால் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வாழ்க்கையானது அமையும். உறவினர்களுடைய பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனமாக கருதப்படுது. வீடு இடம் வாங்குவதன் மூலமாகவோ மணவிழா மணிவிழா போன்றவை நடத்துவதன் மூலமாகவோ சிம விரயங்களை மேற்கொண்டால் வீண் விரயங்கள்லேருந்து தப்பிக்க இயலும். அதனால் அது மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. சனியின் பார்வை இருப்பதால் ஆரோக்கியத்தில் தொல்லை அதிகரிக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் தான் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா பெரிய ஆபத்தில் போய் சிக்கிக்கொள்ளுவீங்க. அதுக்கப்புறமா வகரகுரு. ஆக்சுவலி இந்த ஒரு வகர குருவால் தான் பல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதும் வகர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வகரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். காரியத்தில் கூட தாமதமானது ஏற்படும். உறவினர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்தரத்தில் முடியலாம். பிள்ளைகளால் பிரச்சனைகள் அலைமோதும். அதுவும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் மனசிலசத்தை உருவாக்கும். வியாபாரத்தில் கூட நண்பர்களால் இழப்புகள் ஏற்படலாம். குருவின் பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகிறது. பஞ்சமஸ்தானம் குரு வீடு. குரு வீட்டை குருவே பார்ப்பது யோகம்தான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பயனாக கிடைக்க வேண்டிய பலன்கள் இப்பொழுது கிடைக்கும். இருந்தாலும் மனக்கசப்பு தரக்கூடிய தாள்களும் சேரும். நண்பர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். சில காரியங்கள் தாமதமாக வந்தாலும் முடிவில் நல்ல விதமாக முடிவடையும். இக்காலத்தில் சுப செலவு செய்வதன் மூலம் தேவையற்ற விரயங்களை தவிர்க்க இயலும். பஞ்சாயத்துக்களில் இடையூறாத இருந்தவர்கள் விலகுவாங்க. வியாபாரத்தில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்க்கலாமா என்று சிந்திப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பல சிந்தனைகளுக்கு நடுவில் குரு உங்களை கொண்டு செல்ல போகிறாரு. பார்த்து கவனமாக இருங்க. அதுக்கப்புறமா கும்பத்தில் புதன் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பொழுது வாழ்க்கை துணைக்கு வேலையே இல்லையே என்ற கவலை அகலும்.
வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் தொடங்க முயற்சியில் ஆர்வம் காட்டினால் நல்லபடியாக அமையும். பொதுவாக நினைத்தது நிறைவேறக்கூடிய நேரம் இது. மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு திருப்தி தரும். உங்களுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீங்க. முக்கிய புள்ளிகள் வரிசையில் உங்கள் பெயர் இடம்பெறும் வண்ணம் நல்ல காரியம் ஒன்று செய்து முடிப்பீங்க. இது யாரால் நடக்கும்னா கும்பத்தில் புதன் வர்றதுனால நடக்கும். அப்புறம் ஃபைனலாக கும்பத்தில் சுக்கிரன் வர்றதுனால என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார். இந்த டைம் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்கள் மூலமாக ஒரு சில நல்ல காரியங்கள் நடைபெறும். பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று வேறு இடத்திற்கு மாறக்கூடிய எண்ணத்தை உறுதிப்படுத்தி கொள்வீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்திணைவாங்க. கலைஞர்களுக்கு பெருமை சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் மிகுந்த கவனம் தேவை. பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சுப செலவுகள் அதிகரிக்கும். ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ தான் மெயின் விஷயத்துக்கு வரப்போகிறோம், அதாவது பரிகாரம். ஸோ இந்த பரிகாரம் தைல செய்கிறதுனால அதிகப்படியான பலன்கள் நிச்சயம் நீங்கள் பெற முடியும். அதனால் இந்த தைல செய்ய வேண்டிய அந்த பொன்னான பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம்தான் தமிழர்களுடைய திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது. இந்த தை மாதம் சுப காரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது. ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது. அந்த வகையில் சுப தினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து தினங்கள் நிறையவே வரும். அதனால் நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் கருதப்படுது. தமிழ்நாட்டில் போகி, பொங்கல் திருநாள், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்கள் சுப தினங்கள் வரும். தை மாதத்தை சுபகாரியங்களுக்கான மாதம் என்று சொல்லலாம். அதனால் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இந்த தை மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்ளக்கூடிய காரம் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும். அதாவது அப்படி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அது நடைபெறும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த தை மாதம். இந்த தை மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஆன்மீக ரீதியான சில விஷயங்கள் இருக்குது. அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தை மாதத்தில் சூரியனுடைய சக்தி அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி செயல்படுவார். இந்த மாதத்தில் சூரிய ஒளியில் நின்று சூரிய இது நம்ம மேலே படும்போது அது நம்ம உடலுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தும். அதனாலேயே டெய்லி சூரிய நமஸ்காரம் செய்து ஒரு 5 நிமிடமாவது சூரிய ஒளியில் இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய பரிகாரமே உங்கள் ராசிக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ரெண்டாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா மாடுகளுக்கு தானம் பண்ணுறது. ஆக்சுவலி இந்த தைல தானம் பண்ணாவே ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக மாடுகளுக்கு தானம் பண்ணால் ரொம்ப நல்லது. பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, பழம் கொடுக்கறது, அரிசி கொடுக்கறது, தீவனம் கொடுக்கறது, இந்த மாதிரி உங்கள் சக்திக்கேற்ப என்ன முடியுமோ அந்த தானம் நீங்கள் செய்தீங்கன்னாவே அதுவே ஒரு பெரிய ஒரு இதுவாக அமையும். அதனால் தானம் செய்கிறது, அதுக்கப்புறம் சூரிய ஒளியில் இருக்கிறது, இந்த மாதிரியான பரிகாரங்களை மறக்காமல் இந்த மாதம் செய்திடுங்க. இந்த பரிகாரங்களை செய்கிறதுனால ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ அவ்வளோதாங்க பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை சிம்மம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். என்ன மாதிரி கிரக மாற்றம் ஏற்பட போது அதில் என்ன பலன் கிடைக்கும், அதுக்கு எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். அதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.